கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கிறார். ஐயோ, கடலையே கவுத்துட்டானுங்களே. கட்டாயமாக திமுக தான் அரசியல் இது சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டியோட திரும்பிய பவருக்கு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமை இது அவர் தான் முதல்வர் ஆவார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கிறார். என்ன சொல்ற? தெளிவா சொல்லு. கருடனை ராக்கி கொன்னுட்டா சார். ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சார் எரிக்கிறோமா புதைக்கிறோமா சார்? ஏற்கனவே எரிஞ்சு தானே, புதைச்சிடலாம். சரிங்க சார். நீங்க பரலோகம் எங்களை விட்டு பரலோகம் ராசா பரலோகம் போனிய பாயராசா. நீ எல்லாம் திரும்ப பிறந்து வந்தாலும் என்கிட்ட மாற்றாங்க. நூற்றி 150 180 இடம் கண்டிப்பாக திமுக ஜெயிக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் என் கருத்து ஆரம்பத்துல இருந்து 8 to 12% ஓட்டு தான். If you think you are bad, I'm your dad. சாதாரணமா வரலடா திமுக காரன். திமுக காரன்னா சாதாரணமா நினைக்காத நீ. கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. If you are bad, I am your dad. அது என்னடா சொன்னா அவன்? சாதாரணமா வரலடா திமுக காரன். அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்க ஆட்சிக்கும் நடக்கிற போர், விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர் முடித்து விட்டாலும் கழகத்தின் வாழ் முடியாது. உள்ளாங்கட்டி சர்க்கஸ்லாம் வேணாம். தேர்தல்ல திமுக தோக்க போறது உறுதி. வருவாங்கடா. நான் வந்துட்டேன். ஏண்டா இந்த விஜயை வேதனைப்படுத்தணும்? ஏண்டா இந்த விஜய்க்கு எதிராக சதி செஞ்சோம்? ஏண்டா இந்த விஜய்க்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சோம்? நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. மக்களே உங்களை ஃபீல் பண்ண வைக்க போறாங்க. சும்மா இந்த ஸ்டார் வேல்யூவை பார்த்து நீங்கள் வந்து டோன்ட் கெட் கேரிட் அவே. ஒரு ஃபில்மில் நல்லா ஆக்ட் பண்ணுறாரு, ஒரு பாப்புலர் இருக்கார், அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஓட்டு இருக்கோ இல்லையோ அவர் உங்கள் ஃபேமிலி ஓட் பண்ணோங்கிறது அது வந்து ஒரு மெச்சூர் இது இல்லை. சினிமா நடிகர் சில்லறை பிரச்சனை தான். விஜய் அவர்களை தேடி ஒரு கட்சி கூட போய் இன்னும் சேரவில்லை. அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டது சாட்சி. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. திரும்பவும் நாங்க தான்டா ஜெயிப்போம். என் தலைவன் 3வது ஜெனரேஷன் பொலிட்டிஷியன். 55 வருஷம் அரசியல் வாழ்க்கடா. பிரச்சாரம் வேணாம், மீட்டிங் வேணாம், என் தலைவன் முகம் மட்டும் போதும். அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கிறார். இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. அந்த பிராண்ட நான் கிழி கிழின்னு கிழிச்சு காட்டுறையா. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய தாவேகா வேட்பாளர் V.S. பாபு வெற்றி பெற்றிருக்கிறார். தமிழ் மக்களை ஏமாத்திட்டு தலைவர் செஞ்ச சாதனையை அத்தனையும் அத எல்லாமே தூக்கி எறிஞ்சிட்டு இவ்வளவு தொழுக்கு பண்ணி அப்ப ஓட்டு போட்ட மக்கள் எங்க? திமுக மக்கள் எங்க? எல்லாமே விஜய் விஜய்னு வந்தா திமுக மக்கள் எங்க? எங்க ஓட்டு போட்டுங்க எங்க? தீய சக்தி சொல்றீங்களே, இவங்க இவ்வளோ நல்ல திட்டங்கள்ல இவ்வளோ பெனிஃபிட்டை வாங்கிட்டு ஸ்டாலின் ஏமாத்தினீங்களே, முதுகுல குத்துறீங்களே, இது உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? நீங்க பரலோகம் எங்களை விட்டு பரலோகம் ராசா பரலோகம் போனிய பாயராசா. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல இருக்கிற ஒரு வாட்டமே வேற. இப்படி உட்காருவேன். தம்பி கீழே இறங்கு. இதுல உட்காடுறோம். கொஞ்சம் டயர்டா இருந்து ஊந்துருவேன்.
கீழே இறங்கப்பா. ராஜா பகவத் மாதிரி இருக்கா? ஓகே, தேங்க்யூ. கீழே ஆனா இங்கல எனக்கு இருக்கிற சௌரியமே வேற. இந்த கிராம கீழே இறங்குப்பா. திமுக ஒரு தீய சக்தி. தமிழக வெற்றி கழகம் சூப்பரா ஒரு குழந்தையோட மனநல கட்சி ஆரம்பிச்சுட்டு எல்லா குழந்தையும் கூட்டி வச்சுக்கிட்டு முதலமைச்சர் அப்புறம் காத்திருக்காங்க. கூட்டம் கூன்னு வருதுங்கிறாங்க. விஜய பார்க்க கூட்டம் வருது. சென்னை வந்து எப்பவுமே திமுக கோட்டையா தான் இருந்திருக்கு. சென்னை எப்பவுமே திமுகவோட கோட்டை தாங்க. ஓரம் பண்ண வராங்க பாரு. இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், வெற்றி தலைவரே வருக. 6 ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. என்டிகேடா 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 யாரா அவன் இவ்வளவு டென்ஷன் ஆவறானே? என்டிகேடா என்டிகேடா என்டி மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா ஆயிப்போட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான். சாப்பிடுறது பாப்கார்ன் வேர்க்கடலை வச்சிருக்கிறியா? அந்த இது மட்டும் சொல்லு. தேர்தலுக்கு அப்பாற்பட்டு விஜய் போன்ற நபர்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் அதிர்ச்சி. முதல்ல அதை நம்ம தெளிவுபடுத்தி தாங்க வாக்கு போட்டிருக்காங்க. அதுதான் அது ஒரு கேவலம். அதை தான் நான் சொல்றேன், ரொம்ப ஒரு மோசமான நிலைன்னு. ஒருவேளை திமுக திருப்பி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தான் இருக்குது 4ஆம் தேதிக்கு மேலதான் இருக்குது உண்மையான ஜனநாயகன் படம். உதயநிதி ஸ்டாலின் எடுப்பார், இவர் எடுக்க மாட்டார். அவர் எடுப்பார், நல்லா சின்னவர் நல்லா எடுப்பார். என்னென்ன பண்ணி நானும் லூசு விட்டேன். இதெல்லாம் மறந்துடுவாங்க, இதெல்லாம் மறந்துடுவாங்க. ஒருவேளை திமுக வருது, நம்ம அதே பேசிடுவோம். திமுக வருதுன்னு வச்சுக்கோங்க, ஆட்சி திருப்பி இவர் பால் டாயிலுன்னு பேசினது, எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு விமர்சனம் பண்ணதெல்லாம் மறந்துடுவாங்க. டார்கெட் தாவேகா, உதயநிதி ஸ்டாலின் வில் டேக் பொசிஷன். அதுக்கப்புறம் சிறப்பாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். உண்மையான எஸ்ஓபி சொன்னார்ல, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி சொன்னார்ல, இது அடிக்கடி அவர் சொல்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா இவர் வந்து நிறைய பேசிட்டார், யாரை கிண்டல் பண்ணுமோ நையாண்டி பண்ணுமோ எல்லாம் பண்ணிட்டாரு. அவங்க பெருசா இவரை கண்டுக்கல. அதிமுகவும் சரி திமுகவும் சரி பெருசா தாக்குதல் பண்ணல. 4ஆம் தேதிக்கு பிறகு இவங்க தாக்குதல் அது நடக்கும். இந்த 4ஆம் தேதி இந்த படம் ஜனநாயகனை மறந்துட்டு மக்கள் உண்மையான ஜனநாயகன் யாருன்னு காட்ட போறாங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மே 4ஆம் தேதி பல பேருடைய பதிவு இதுவா இருக்கும். ஒரு கெஸ்ட் தான், சரிங்களா? என்ன மாதிரி பதிவுலாம் போடுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு காமராஜே தோற்கடிச்ச ஊர் இது, நம்ம தலைவரை தோற்கடிக்காதா அப்படிங்கிறது. 2வது, நம்ம தளபதி மாதிரியான தலைவர்களை தமிழ்நாடு காப்பாத்த தவறிருச்சு அப்படிங்கிறது. 3வது, இழப்பு தளபதிக்கு இல்ல தமிழ்நாட்டுக்கு தான் அப்படிங்கிறது. 4வது, தளபதி தோற்கல நீதி தோத்துருச்சு அப்படிங்கிறது. 5வது, தீய சக்தி திமுக கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறது. What the hell is the Barry! Barry! What's going on here? Aja,